வணக்கம் நண்பா. விக்கிரமாதித்த மன்னனிடம் வேதாளம் சொல்லி கேள்வி கேட்ட முதல் கதையை இப்போ பார்ப்போம். இந்த கதை 2 வீடியோக்களாக வரும். கதையை கவனமாக கேளுங்க. பதுமாபதி என்னும் பதுமை கங்கை நதி கரையிலே உள்ள தஞ்சை நகர் என்னும் அழகிய நகரத்தை பிரதான மகுடன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவனது மகன் வச்சிரமகுடன் அந்நாட்டின் இளவரசன் ஆவான். இளவரசனும் அந்நாட்டின் மந்திரியான காரியப்பிரதானின் மகன் புத்திசித்தனும் நெருங்கிய நண்பர்கள் ஆவர். இருவரும் ஒன்று சேர்ந்து பல கலைகளை கற்றார்கள். ஒருநாள் இருவரும் சேர்ந்து வேட்டையாட காட்டிற்குச் சென்றார்கள். காட்டில் வேட்டையாடி நெடுந்தொலைவு நடந்து அங்கு இருந்த ஒரு குளத்திலே நீர் பருகி அதன் அருகில் உள்ள ஒரு சோலையின் நிழலில் இளவரசனும் அவன் நண்பனும் தங்கியிருந்தார்கள். அவர்கள் தங்கியிருந்த சோலைக்கு அருகில் ஒரு குட்டை இருந்தது. அதில் அழகிய பெண் ஒருத்தி. அவள் தோழிகளுடன் நீராடிக்கொண்டு இருந்தாள். அப்பெண்ணின் அழகை கண்ட இளவரசன் அவள் மீது காதல் வயப்பட்டான். இளவரசன் தன்மீது காதல் வயப்பட்டதை அந்த பெண்ணும் பார்த்தவுடன் அறிந்து கொண்டாள். குளித்து நீரில் இருந்து வெளியில் வந்தவள் உடைமாற்றிய பின் இளவரசனை பார்த்தாள். உடனே தன் கூந்தலில் அணிந்திருந்த நீலமலரை எடுத்து முதலில் தன் கன்னத்தில் வைத்தாள். பின்பு தன் பற்களில் வைத்தாள். அதன் பின்பு தன் பாதத்தின் மீது வைத்துவிட்டு பிறகு எடுத்து தன் மார்பில் வைத்து அணைத்து கொண்டாள். இவைகளை எல்லாம் இளவரசனும் அவன் நண்பன் புத்திசித்தனும் கண்டார்கள். அதன் பிறகு அவள் தன் தோழிகளுடன் வீட்டிற்குச் சென்றாள். இளவரசனும் அவன் நண்பனுடன் தன்னூருக்கு திரும்பினர். இளவரசன் அப்பெண்ணை நினைத்து ஏங்குவதைக் கண்ட நண்பன் புத்திசித்தன் இளவரசனிடம், நண்பா, அப்பெண் நீலமலரை எடுத்து முதலில் தன் கன்னத்தில் வைத்தாளல்லவா, அதற்கான பொருள் அவளுடைய ஊர் கண்ணபுரம் என்பதாகும். அந்த மலரை எடுத்து பற்களின் மீது வைத்ததற்கான பொருள் அவள் அந்நாட்டின் மந்திரி பல்லவனின் மகள் என்பதாகும். அதன்பின் அவள் பதுமம் போன்ற தன் பாதத்தின் மேல் அந்த மலரை வைத்து காண்பித்ததன் பொருள் அவள் பெயர் பதுமாபதி என்பதாகும். இறுதியில் அந்த மலரை எடுத்து அவள் மார்பில் அணைத்துக் கொண்டாளே, அதன் பொருள் என்ன தெரியுமா? உன்னை அவள் மார்போடு அணைத்துக் கொள்ள விரும்புகிறாள் என்பதாகும் என்றான். நண்பன் கூறியதை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி கொண்ட இளவரசன் நண்பனுடன் கண்ணபுரத்தை நோக்கிச் சென்றான். கண்ணபுரத்தை அடைந்த இருவரும் அப்பெண்ணிடம் தூது போக ஒரு பாட்டியிடம் தங்கள் செய்திகளை எல்லாம் சொல்லி அனுப்பி வைத்தனர். அந்த பாட்டியும் அவர்கள் சொன்னபடியே அந்நாட்டு மந்திரியான பல்லவனின் மாளிகைக்குள் சென்று சோலையில் கண்ட 2 இளைஞர்களும் வந்துள்ளனர் என்ற செய்தியை தெரிவித்தாள். அதை கேட்ட மந்திரியின் மகள் பதுமாபதி கோபம் கொண்டவள் போல நடித்து கற்பூர துளிமேல் தன் கைவிரல்கள் 10ஐயும் பதித்து பாட்டியின் மார்பிலே அப்பி அடையாளம் செய்து திருப்பி அனுப்பினாள். பாட்டியின் மார்பிலே இருந்த 10 விரல்களின் பதிப்பை கண்ட இளவரசன் வருத்தம் கொண்டு அமர்ந்தான். அடுத்த வீடியோவில் பதுமாபதி 10 விரல் வைத்து அனுப்பிய அடையாளத்தின் பொருள் என்ன? அதையெல்லாம் தொடர்ச்சியாய் காண்போம்.